தென்னகத்தின் குரல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த தென்னகத்தின் குரல் யூடியூப் சேனலை தொடர்ந்து கண்டுகளிக்க சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றேன். இன்று நாம் பார்க்க இருப்பது கஜானா காலி, மக்கள் நலத்திட்டங்கள் செயல்படுத்த முடியாது, மைனாரிட்டி அரசினுடைய முதல்வர் விஜய் அறிவிப்பு. இது குறித்து தான் இன்று நாம் பார்க்க உள்ளோம். இன்று 17வது சட்டப்பேரவையுடைய பொதுத் தேர்தலில் வெற்றி பெற்று தனிப்பெருங்கட்சியாக உருவெடுத்துள்ள தமிழக வெற்றி கழகம் இன்று ஆளுநர் மாளிகையில் பதவியேற்றுள்ளது. தமிழகத்தினுடைய முதல்வராக திரு ஜோசப் விஜய் அவர்களும் மற்றும் ஏனைய 8 அமைச்சர்களும் பதவியேற்றுள்ளார்கள். பதவியேற்றவுடன் அவர் மக்கள் திட்டங்கள் சார்ந்த அறிவிப்புகளில் கையெழுத்திடுவார் என்று தமிழகமே எதிர்பார்த்து ஏமாற்றம் அடைந்ததுதான் மிச்சம். அவ்வாறு அவர் மக்கள் நல திட்டங்களில் கையெழுத்திட்ட 3 கோப்புகள் என்பது, முதலில் 200 யூனிட் இலவச மின்சாரம். அந்த 200 யூனிட் இலவச மின்சாரம் என்பதே மிகப்பெரிய மோசடியான ஒரு திட்டமாகத்தான் பார்க்கப்படுகின்றது. இந்த 200 யூனிட் மின்சாரம் என்பது கிராமப்புற மக்களுக்கு சரியாக வரும், நகர்ப்புறங்களிலே வாழக்கூடிய மக்களுக்கு சரியாக வராத சூழலில் தான் அந்த ஒரு ஜியோவை வெளியிட்டிருக்கிறார்கள். காரணம், 500 யூனிட் வரை பயன்படுத்தக்கூடிய குடும்பதாரர்களுக்கு தான் அந்த 200 யூனிட் இலவச மின்சாரம் என்பதும், 500 யூனிட் மேல் பயன்படுத்தக்கூடிய நடுத்தர வாழக்கூடிய மக்களுக்கு ஆரம்பம் முதல் பணம் கட்ட வேண்டியது என்பதுதான் அதனுடைய ஒரு சாரம்சமாக பார்க்கப்படுகின்றது. அவ்வாறெல்லாம் தமிழக மக்களை தேர்தல் வாக்குறுதி என்ற பெயரில் வாக்குறுதியை அளித்துவிட்டு முதல் திட்டத்திலே மோசடியான ஒரு திட்டத்தை செயல்படுத்தியுள்ளார். அதற்கடுத்து 2 திட்டங்கள், பெண்களுக்கு சிங்கப்பெண் திட்டம், சிங்கப்படை பெண் திட்டம் என்றும், போதையில்லா தமிழகத்தை உருவாக்குவது என்றும் அவர் கையொப்பமிட்டுள்ளார். இது ஒரு புறம் இருக்கட்டும். அவர் அறிவித்த தேர்தல் வாக்குறுதிகள் என்ன என்பது குறித்து தற்பொழுது பார்ப்போம். முதல் வாக்குறுதி, பெண்களுக்கு, குடும்ப இல்லத்தரசிகளுக்கு மாதந்தோறும் ரூபாய் 2500 வழங்கக்கூடிய திட்டம். முதியோர் உதவித்தொகையாக ரூபாய் 3000 வழங்கக்கூடிய திட்டம். திருமணத்திற்கு 1 சவரம் தங்கம் மற்றும் பட்டுப்புடவை வழங்கும் திட்டம். தாய்மாமன் என்று சொல்லக்கூடிய வகையில் பிறக்கும் குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் வழங்கும் திட்டம். மற்றும் தமிழகம் முழுவதும் பெண்களுக்கு இலவச பேருந்து பயண திட்டம். இந்த இலவச பேருந்து பயண திட்டத்திற்கும் ரூபாய் 2500 வழங்குவேன் என்று சொல்லக்கூடிய திட்டத்திற்காக தான் தமிழக பெண்கள் பெரும்பாலும் வாக்களித்ததாக தகவல் வந்துள்ளது. அதேபோல் 200 யூனிட் மின்சார திட்டம் இன்று கோப்பில் மோசடியான ஒரு திட்டத்தை செயல்படுத்தி கையொப்பம் இட்டுள்ளார். அதுபோக விவசாயிகளுக்கு 5 ஏக்கருக்கு உள்ளே நிலம் வைத்திருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு விவசாய கடன் தள்ளுபடி திட்டம். 5 ஏக்கருக்கு மேலே உள்ள விவசாயிகளுக்கு 50% அதில் பாதி மானியத்தின் அடிப்படையில் பயிர் கடன்களை தள்ளுபடி செய்யக்கூடிய திட்டம். அதேபோல் வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாதந்தோறும் 4000. இதற்கும் பல ஆண்களும் பெண்களும் வாங்கிதான் வாக்களித்தார்கள். ஏனென்றால் ஒரு குடும்பத்தில் 2 பேர் இருந்தால், 2 பேரும் படித்த பட்டதாரியாக இருந்தார்கள் என்றால் மாதந்தோறும் 8000 ரூபாய் நம்மளுக்கு வேலைக்கு செல்லாமல் கிடைத்துவிடும். அதேபோல் 2500 ரூபாய் மகளிர் உதவித்தொகையாக வந்துவிடும். அதேபோல் சமைப்பதற்கு ஆண்டுக்கு 6 இலவச கேஸ் வழங்கக்கூடிய திட்டம். இதையெல்லாம் அடிப்படையாக வைத்தான் பெரும்பாலான வாக்காளர்கள் வாக்களித்து இன்று வாக்களித்த வாக்காளருக்கு ஏமாற்றத்தை மட்டுமே வழங்கியுள்ளார் இந்த ஜோசப் விஜய் அவர்கள். மைனாரிட்டி அரசுடைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள்
தேர்தலுக்கு பிரச்சாரத்தில் அவர் ஒரு கூட்டத்திலே சொன்னார், காசு இல்ல காசு இல்லை என்று தமிழகத்தின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொல்கிறார். விடிந்தால் பெண்களுக்கு 5000 எப்படி கொடுக்கப்படுகின்றது, அதற்கெல்லாம் பணம் எங்கிருந்து வருகின்றது என்றெல்லாம் கேள்விகளை கேட்டார். அதே கேள்விகளை திருப்பி இன்று அவர் முதல்வராக பதவி பிரமாணம் எடுத்து கோப்பிலே கையெழுத்திட்ட பிறகு அவர் ஒரு அங்கு இருக்கக்கூடிய தமிழக மக்கள் என்று சொல்ல வேண்டாம், அந்த தற்கொலைகளுக்கும் மற்ற ஏனைய பெரியவர்களுக்கும் அவர் ஒரு அறிக்கையை அவர் ஒரு அறிவிப்பாக வெளியிட்டிருந்தார். தமிழகத்தினுடைய கஜானா காலியாக உள்ளது. நான் இது குறித்து அனைத்து துறைகளிலிருந்து ஒரு வெள்ளை அறிக்கை பெறப்பட்டு அந்த வெள்ளை அறிக்கையை மக்களுக்கு வெளியிடுகின்றேன். அதன் பிறகு என்னால் முடிந்த திட்டங்களை மட்டும் நான் செயல்படுத்த போகிறேன் என்றெல்லாம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். இது போன்ற அறிவிப்பு அனைத்து அரசுகளும் வெளியிடக்கூடிய ஒரு அறிவிப்பு தான். ஆனால் திட்டங்களை செயல்படுத்துவோம் என்றுதான் அறிவிப்பார்கள். நான் போலியாக எந்த அறிவிப்பை வெளியிட விரும்பவில்லை என்றெல்லாம் இன்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். தமிழகம் 10 லட்சம் கோடி கடனிலே இருக்கிறது என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒரு செயல்பாடுதான். ஏனென்றால் இடைக்கால நிதிநிலை அறிக்கையை பிப்ரவரி மாதம் அன்றைய நிதியமைச்சராக இருந்த தங்கம் தென்னரசு அவர்கள் சட்டமன்றத்திலே தாக்கல் செய்தார். அப்பொழுது தமிழகம் எத்தனை கோடி எவ்வளவு கடனில் இருக்கிறது என்பது குறித்த புள்ளிவிவரங்களை எல்லாம் அடிக்கதின் விளைவாகத்தான் அடுத்து திராவிட மாடல் 2.0 ஆட்சி நாம் அமைக்கும் பொழுது இப்படி கவர்ச்சியான அறிவிப்புகள் எல்லாம் மக்களிடம் கொடுக்க வேண்டாம், நாம் அப்படி மக்களிடம் கவர்ச்சியான அறிவிப்புகளை கொடுத்தாலும் ஆனா அத்தனை அறிவிப்புகளையும் 190% அறிவிப்புகளை நாம் செயல்படுத்தினோம். மீண்டும் அவ்வாறு அறிவிப்பு எல்லாம் கொடுக்க வேண்டாம் என்ற ஒரு அடிப்படையில் தான் 8000 ரூபாய் பெண்களுக்கு வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கு கூப்பன் வழங்கக்கூடிய திட்டத்தை மட்டும்தான் அன்றைய அரசு அறிவித்திருந்தது. இது போக மகளிர் உரிமை தொகை 1000 இருந்து 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்குவதாகத்தான் அறிவித்திருந்தார்கள். இந்த மோசடி திரைப்படங்களிலே மோசடியின் மூலம் வெற்றி பெற்ற திரு விஜய் அவர்கள் திரைப்படத்தால் அரசியல் வென்றதா, அரசியலால் திரைப்படம் வென்றதா என்றெல்லாம் நேற்று நாம் கேள்வியை கேட்டிருந்தோம். இன்று திரைப்படம் அரசியலை மோசடியால் எப்படி வெற்றி பெற்றதோ கவர்ச்சி அறிவிப்புகள் மூலம், அதே போல்தான் இன்றும் மோசடியான அறிவிப்புகளை எல்லாம் தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்கள் கொடுத்துள்ளார். இந்த திட்டங்களை எல்லாம் எப்படி செயல்படுத்த போகிறார் என்பதெல்லாம் வரக்கூடிய காலங்களில் நாட்டு மக்கள் நன்கு அறிவார்கள். அதற்குத்தான் இன்று திமுகவுடைய தலைவராக இருக்கக்கூடிய முன்னாள் முதல்வர் அவர்கள் ஒரு தெளிவான ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். பிப்ரவரி மாதமே தமிழகம் எவ்வளவு கடனில் இருக்கிறது, இந்த மக்கள் நல திட்டங்கள் எவ்வாறெல்லாம் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன என்பது குறித்து தெளிவான அறிவிப்பை எல்லாம் நாங்கள் பிப்ரவரி மாதம் கொடுத்திருந்தோம். அந்த பிப்ரவரி மாதம் அறிவிப்புக்கு பின்புதான் தேர்தல் என்பது மார்ச் மாதம் 15ஆம் தேதி அறிவிக்கப்பட்டு அதன் பிறகுதான் அவர் தேர்தல் அறிவிக்கையை அவர் வெளியிட்டார். அந்த தேர்தல் அறிவிக்கையில் அவர் இலவசங்கள் இல்லா ஒரு ஆட்சியை என்னால் வழங்க முடியும் என்று அவர் எந்த இடத்திலும் அவரால் சொல்ல முடியவில்லை. இலவசங்களால் நாட்டு மக்கள் கடனாளியாக இருக்கிறார்கள் என்று எந்த ஒரு கூட்டத்திலாவது திரு ஜோசப் விஜய் அவர்களால் கூற முடிந்ததா? திராவிட கட்சிகள் 2000 ரூபாய் தருவதா வாக்குறுதியா? நான் 2500 ரூபாய் தருகிறேன். திராவிட கட்சிகள் நகர பேருந்துகளில் இலவச பயணமா? நான் தமிழ்நாடு முழுவதும் பெண்களுக்கு அனைத்து பேருந்துகளும் அரசு விரைவு போக்குவரத்து கழகம் உட்பட கன்னியாகுமரி முதல் கும்மிடிப்பூண்டி வரை அனைத்து பேருந்துகளும் இலவசம். அடுத்து வேலையில்லா பட்டதாரிகளுக்கு திராவிட கட்சிகள் 1000 ரூபாய் வழங்குகிறதா? நான் 4000 தாரேன், நீ எதுக்கு வேலைக்கு போற? ஏன்னா பெண்ணுக்கு 4000, ஆணுக்கு 4000, 8000 தாரேன், 6 சிலிண்டர் தாரேன், 2500 ரூபாய் மகளிர் உதவி தாரேன், வாங்கு, அப்படியே சாப்பிடு, வீட்டுல படு என்ற அடிப்படையில் எல்லாம் தேர்தல் வாக்குறுதிகளை கவர்ச்சியான அறிவிப்புகளை கொடுத்து இளைஞர்களிடமும் இளம் பெண்களிடமும் தமிழக தாய்மார்களிடமும் ஓட்டுகளை பெற்ற ஜோசப் விஜய் அவர்களால் இந்த திட்டங்களை எல்லாம் செயல்படுத்த முடியாமல் தமிழக மக்களிடம் அவர் முதலில் மன்னிப்புகளை கோர வேண்டும். என்னால் இலவசங்களால் தான் நாட்டில் ஆள முடியும் என்ற ஒரு எண்ணத்தை நானும் திராவிட கட்சிகள் போல் நானும் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தேன். திராவிட கட்சிகள் உலக வங்கி மற்றும் மற்ற நிதி ஆதாரங்களை பெற்று தமிழகம் கடனில் இருந்தால் கூட மக்கள் நல திட்டங்களும் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளும்
மக்களுக்கு தேவையான எண்ணற்ற நலத்திட்டங்களை திராவிட கட்சிகளா 2 திராவிட கட்சிகளும் திமுக மற்றும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று 2 திராவிட கட்சிகளும் செயல்படுத்த ஆட்சியை என்னால் மக்களுக்கு வழங்க முடியவில்லை. நான் இதன் மூலம் மக்களுக்கு நான் மன்னிப்பை கோருகிறேன் என்று உங்களால் தெரிவிக்க முடியுமா? கேட்டால் வெள்ளை அறிக்கை வெளியிடுகின்றேன். பொருளாதார மேதை திரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள், அவரை ஓட்டுக்கு பணம் கொடுக்காமல் வெற்றி பெற்ற ஒருவரை யார் என்று தெரியாத ஒரு தற்கொலை கூட்டத்தால் அவரை தோற்கடிக்க முடிந்த உங்களால் இந்த ஒரு செயல்பாட்டை மக்களிடம் முன்வைக்க முடியுமா? தற்கொலை கூட்டத்துக்கு என்ன தெரியும் தமிழக மக்களுக்கு? இன்று கூட சில இளம்பெண்கள் அவர் எந்த இலவசத்தையும் எங்களுக்கு கொடுக்க வேணாம், நாங்க எங்க அண்ணன் முதலமைச்சரா வந்தா போதும், எந்த வசதியும் தமிழகத்துக்கு செய்து கொடுக்க வேண்டாம், எங்க அண்ணன் முதலமைச்சரா வந்தா போதும் அப்படின்னு. உங்க அண்ணன் முதலமைச்சரா வந்து உட்காந்துட்டாரு, என்ன கஷ்டப்பட போறது யாரு? ஏழை எளிய நடுத்தர மக்கள் தான் கஷ்டப்பட போகிறார்கள் என்று அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை செய்து கொடுப்பதற்கு மத்திய அரசின் பாராபட்ச முகமாக இருந்தும் கூட தமிழகத்தில் எண்ணற்ற நலத்திட்டங்களை செயல்படுத்தியது. கொரோனா காலகட்டத்தில் ஆட்சியை பிடித்த திராவிட முன்னேற்ற கழக அரசு முதலிலே விடியல் பேருந்து பயண திட்டம் என்ற திட்டத்தை நாட்டு மக்களுக்கு அறிவித்தது. ஆவின் பாலுக்கு லிட்டருக்கு 3 ரூபாய் குறைத்தது. 100 யூனிட் இலவச மின்சாரம் வழங்கியது. 100 யூனிட் இலவச மின்சாரம் என்பது அனைத்து தரப்பட்ட மக்களுக்கு வழங்கியது. உங்களை போல் மோசடித்தனமாக அனைவருக்கும் 200 யூனிட் மின்சாரம் என்று சொல்லிவிட்டு 500 யூனிட் உபயோகப்படுத்தக்கூடிய மக்களுக்கு மட்டும்தான் அந்த 200 யூனிட் சேரும் என்றும், அதற்கு மேல் பயன்படுத்தக்கூடிய மக்கள் ஆரம்பம் முதல் அனைத்து யூனிட்டுகளுக்கும் பணம் கட்ட வேண்டும் என்ற மோசடியான அறிவிப்பை எல்லாம் அவர்கள் செயல்படுத்தவில்லை. தமிழ் புதல்வர் திட்டம், புதுமை பெண் திட்டம், தமிழகம் முழுவதும் எண்ணற்ற உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களும் அரசு பணிக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் எத்தனையோ பெரிய பெரிய நகரங்களில் அண்ணா நூற்றாண்டு நூலகம், அனைத்து தாலுகாக்களிலும் அறிவுசார் மையம் மற்றும் எத்தனையோ நலத்திட்டங்களை கடந்த கால அரசுகள் கடனை பெற்றாவது தமிழக மக்களுக்கு செய்திருந்தது. உங்களால் நேர்மையான ஆட்சியை உங்களால் கொடுக்க முடியும் என்று சொல்லக்கூடிய திரு ஜோசப் விஜய் அவர்கள், உங்கள் ஒருவரால் மட்டும் அதை சாதிக்க முடியுமா என்றால் எண்ணற்ற கேள்விகள் எங்களிடம் உள்ளது. உங்களுடன் இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனா, திரு கே செங்கோட்டையன் அவர்கள், திரு சி.டி. நிர்மல்குமார் அவர்கள், எல்லாம் எத்தனை கட்சி இன்றைக்கு உங்களுக்கு 236 தொகுதிகள் வேட்பாளர் நிறுத்தினீர்கள், 120 தொகுதிகள் அதற்கு ஊழலால் திளைத்த திராவிட கட்சிகள் என்று சொன்னீங்களே, அந்த திராவிட கட்சியில் இடம் கிடைக்காம தான் உங்களிடம் வந்து தேர்தலுக்கு முதல் நாள் சேர்ந்து வேட்பாளராகி வெற்றி பெற்றுள்ளார்கள். அவர்களால் எப்படி வெற்றி பெற்றால் வைத்து உங்களால் எப்படி நேர்மையான ஆட்சியை கொடுக்க முடியும் என்றெல்லாம் எங்களிடம் நிறைய கேள்விகள் உள்ளது. ஒரே நாளில் உங்களை கேட்டு சங்கடப்படுத்துவதற்கு நாங்கள் தயாராக இல்லை. எங்களது முன்னாள் முதல்வர் திமுக தலைவர் சொன்னது போல் 6 மாத கால ஆட்சிக்கு பிறகுதான் உங்களை நாங்கள் பல கேள்விகளை திளைக்க உள்ளோம். இன்று ஒரு முக்கியமான ஒரு தகவலை உங்களிடம் கேட்பதற்காகத்தான் இந்த காணொலியை இது பண்ணும். தமிழக அரசின் சார்பில் எந்த ஒரு விழாக்கள் நடத்தப்பட்டாலும் முதலிலே தமிழ்தாய் வாழ்த்தும், கடைசியிலே நாட்டுப்பண் இசைப்பதுதான் தமிழருடைய மரபாகவும் தமிழ்நாட்டினுடைய நிகழ்ச்சிகள் அனைத்திலும் இருந்தது. இன்று நீங்கள் பதவியேற்பு விழாவில், அந்த பதவியேற்பு விழா கூட கவர்னர் மாளிகையில் நடைபெறவில்லை, நேரு உள் விளையாட்டரங்கில் தான் நடைபெற்றது. அப்பொழுது தமிழ்நாடு அரசினுடைய தலைமைச் செயலாளர் உள்ளிட்டோர் தான் இதற்குரிய ஏற்பாடுகளை செய்திருப்பார்கள். அவர்களுக்கு தெரியாதா தமிழகத்திலே முதலில் தமிழ்தாய் வாழ்த்து என்று எல்லாம் தொடங்க வேண்டும் என்று? முதலிலே வந்தே மாதரம், அடுத்து நாட்டுப்பண், மூன்றாவதாக தமிழ்தாய் வாழ்த்து, கடைசியாக நாட்டுப்பண் என்றெல்லாம் இன்றைய நிகழ்வு நடைபெற்றுள்ளது. தமிழுக்கு பதவி பிரமாணம் எடுத்த முதல் நாளிலே 3வது இடம். பார்ப்போம் வருங்காலங்களில் அரசு நிகழ்ச்சிகளில் இதே போன்று தமிழுக்கு முதலிடம் இல்லாமல் 3வது இடம் என்று வருகிறதா என்றெல்லாம் பார்க்கக்கூடிய சூழலில் நாங்கள் மக்கள் தயாராக இருக்கின்றோம்.
இன்றைய நிகழ்ச்சி நிரலை ஏற்படுத்திய தலைமைச் செயலாளர் உட்பட தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் உட்பட அனைவருக்கும் கடுமையான கண்டனங்களை நாங்கள் பதிவு செய்கின்றோம். இந்த இடத்திலும் தமிழ்நாடு என்ற அடிப்படையில் தான் இன்று வரை நம் நாடு சென்று கொண்டிருக்கின்றது. ஆகையால் தான் இந்தியா ஒரு துணைக்கண்டம், இந்தியா ஒரு ஒன்றிய அரசு என்று இந்த திராவிட ஆட்சிகள் எல்லாம் கூறின. தமிழ்நாடு மட்டும்தான் தமிழ் மாநிலம் என்று இல்லாமல் தமிழ்நாடு என்று எல்லாம் நாம் ஒரு நாட்டை அன்றே கணித்த பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களால் உருவாக்கப்பட்டது. ஒன்று தமிழ்நாடு, இல்லை தனிநாடு என்றெல்லாம் கோரிக்கையின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட அந்த தமிழ்நாடை நீங்கள் தமிழ் மொழியை, தமிழ் இனத்தை, தமிழர்களை எப்படி 5 ஆண்டு காலம் வழிநடத்த போகிறீர்கள் என்பதெல்லாம் இன்று தேர்தல் வாக்குறுதிகளை ஏமாற்றத்தை கொடுத்த நீங்கள், மக்கள் நலத்திட்டங்களை ஏமாற்றத்தை கொடுத்த நீங்கள், தமிழர்கள் ஆட்சியையும் ஒரு ஏமாற்றத்தை அளித்து விடாதீர்கள். தமிழர் நலன் காக்கப்பட வேண்டும். தமிழ்நாடு திராவிட கட்சிகளால் மட்டும்தான் வளர்ந்தது என்பது இந்திய நாட்டு மக்களுக்கு தெரியும். இந்தியாவில் இருக்கக்கூடிய 28 மாநிலங்கள் மற்றும் 3 யூனியன் பிரதேசங்களிலும் இல்லாத வளர்ச்சி தமிழ்நாடு கண்டிருக்கின்றது. தமிழ்நாட்டு வளர்ச்சியடைய வேண்டாம், தமிழ்நாடை பின்னோக்கி செல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களை போன்றோரையுடைய தாழ்மையான வேண்டுகோளாக வைத்து, அடுத்தடுத்த நிகழ்வுகளில் போதையில்லாத தமிழகத்தையும் சிறப்பு பெண்கள் பாதுகாப்பு படையை எவ்வாறு வழிநடத்தப் போகிறீர்கள் என்பதெல்லாம் வருங்காலங்களில் பார்க்க இருக்கின்றோம். எண்ணற்ற கோடிக்கணக்கான தமிழர்கள் இன்று ஏமாற்றத்தை நோக்கி உள்ளார்கள். அதேபோல்தான் நாங்களும் ஏமாற்றத்தை நோக்கி உள்ளோம். இதன் மூலம் தமிழகம் எதை சாதிக்கிறது என்பதையெல்லாம் பார்ப்போம். நன்றி நேயர்களே.